अष्टोत्तरशतं जप्यं भक्तियुक्तेन सेदसा उत्यत्प्रत्योदनत्योद धर्मकूर्मासने स्थितम्. குரு ஸ்ரீ ராகவேந்திரர் கவச்சம் ஸ்லோகம் எண் 3. 108 முறை இக்கவசம் இதை செப்புவோர்க்கு நினைக்கின்ற அபீஷ்டங்கள் எல்லாமும் நிறைவேறும். சூரியோதயம் போல் தங்கம் போல் மின்னும் கூர்மாசனத்தில் சுந்தரமாய் அமர்ந்து நம் இஷ்டார்த்தம் அருளிடுவார் ஸ்ரீ ராகவேந்திரர். கத்யோகத்யோகனத்யோத தர்ம கூர்மாசனே ஸ்திதம் திருத்தகாஷாய வசனம் துளசீஹாரவட்சசம். குரு ஸ்ரீ ராகவேந்திரர் கவச்சம் ஸ்லோகம் எண் 4. ஆதவன் போல் ஒளிவீசி திகழும் ஸ்ரீ ராகவேந்திரர் எப்போதும் செய்கின்றார் ஸ்ரீ ராமத்தியானம். போதும் சம்சாரம் என காவியுடை தரித்து ஹிருதயத்தில் புனிதமான துளசி மாலை பூண்டுள்ளார். தோர்த்தண்ட விலசத்தண்ட கமண்டலு விராஜிதம் அபயஜான முத்ராட்ச மாலாலோக கராம்புஜம். குரு ஸ்ரீ ராகவேந்திரர் கவசம் ஸ்லோகம் எண் 5. தண்டம் போல் நீண்ட இரு தடந்தோள்கள். குருராஜர் தாங்குகிறார் இரு களத்தில் தண்ட கமண்டலம். தண்ட நெடுவோரை காக்க அபயஜான முத்திரைகள். தாமரை மாலையேந்தி ஜபிக்கின்றார் நமக்காக. நண்பர்களே, நாம் நம் அன்றாட வாழ்க்கையில் நமக்கு என்று விதிக்கப்பட்டுள்ள கடமைகளை இடைவிடாது செய்தாலும் நமக்குள் ஏதோ ஒரு வெறுமை குடிக்கொண்டிருப்பதை நம்மால் காண முடியும். என்ன வாழ்க்கை இது! நம் குடும்பத்திற்காக இத்துணை நாள் உழைத்தோம். லௌகீக வாழ்க்கையை நடத்த அனைத்து முயற்சிகளும் மேற்கொண்டோம். ஆனால் நமக்கு என்று என்ன இருக்கிறது? அதாவது நம் ஆத்மாவிற்கு கொண்டு செல்ல என்ன இருக்கிறது? இந்த உடலுடன் வருவதுதான் பந்த பாசம், பணம், சொந்தம், உறவுகள் எல்லாமே. இந்த உடல் அழிவுற்றதும் நம்முடன் நம் ஆத்மாவுடன் கொண்டு செல்ல என்ன உள்ளது என்ற அலுப்பு நம் மனத்தில், ஏன் ஒவ்வொருவரின் மனத்திலும் தோன்றி மறையும். ஆம், நம் ஆத்மாவுடன் இந்த செல்வம், மனைவி, கணவர், குழந்தைகள், உறவினர்கள் யாரும் கூட வர முடியாது. நாம் சேர்த்து வைத்திருக்கும் ஆன்மீக அறிவு, பக்தி, பகவானின் தொண்டு, பூஜைகளின் பலன்கள் மற்றும் தானம், தர்மம், நல்ல மனது, தூய உணர்வு ஆகியவை நம் ஆத்மாவுடன் ஒவ்வொரு ஜென்மத்திலும் கூடவே பயணம் செய்யும். அத்தகைய பண்புகளின் அடிப்படையில் ஸ்ரீ பகவான் ஜீவர்களுக்கு அடுத்த பிறவியில் நல்ல பிறப்பை தருகிறார். ஏன் இவை எல்லாவற்றையும் தங்களுடன் பகிர்கிறேன் என்றால், நம் பக்தி சிந்தனா சேனலின் மூலம் நம் ஆன்மீக வீடியோக்களை தங்களுக்கு அளிப்பதன் நோக்கமே நாம் பயனுள்ள நூலின் மூலம் அறிந்தவற்றை தங்களுடன் பகிர்ந்து பக்தியை தூண்ட முயல வேண்டும் என்பதே ஆகும். நண்பர்களே, நம் பக்தி சிந்தனா சேனலின் மூலம் குருவாரம் குருமகிமை என்ற தலைப்பில் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ 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 ராகவேந்திர சுவாமிகள் நிகழ்த்தி வரும் மகிமைகளை ஒவ்வொரு வாரமும் பகிர்ந்து அளிக்கிறோம் அல்லவா? இன்றும் நம் வீடியோ எண் 184 மூலம் ஸ்ரீ 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 ராகவேந்திர சுவாமிகள் மகிமைகள் சிலவற்றை காண்போம். வாரீர். வியாசாசிரமத்தில் ஸ்ரீ வியாசராஜரின் மகிமை. 1959-60களில் மாட்டு வண்டிகள் செல்லக்கூடியதான மலைப்பாதைகள் ஏற்பட்டிருந்தன. தாத்ரி ஹவனத்திற்கு பொதி எருதுகளில் ஒற்றையடி பாதையில் சாமான்களை ஏற்றிச் சென்றது போக தற்போது மாட்டு வண்டிகளில் ஏற்றிச் செல்லும் அளவிற்கு முன்னேற்றம் ஏற்பட்டிருந்தது. ஆனாலும் கூட தாத்ரி ஹவனத்திற்கு சில நாட்கள் முன்னதாகவே பாப்பாரப்பட்டியிலிருந்து கிளம்பினால்தான் உரிய காலத்திற்கு சென்று சேர முடியும் என்றிருந்தது. அப்போதெல்லாம் பௌர்ணமிக்கு முதல் நாளும் மறுநாளும் என 3 நாட்களுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்று வந்தது. யானைகளின் நடமாட்டமும் வனவிலங்குகளின் வினோதமான எரிச்சலும் மின் விளக்குகள் இல்லாத இருளும், என்னதான் பௌர்ணமியாக இருந்தாலும் அந்த மரங்களின் நிழல்களால் ஏற்படும் இருளும், சில்வண்டுகளின் அச்சமூட்டும் சப்தமும், தீப்பந்தங்களும், குளிருக்கு தீ மூட்டுதலும், இரவு வெகுநேரம் வரை பக்தி பஜனை பாடல்களை பாடுவதும் என்பதுமாக பொழுது ரசனையோடு கழியும். குறிப்பிட்ட அந்த ஆண்டு பாப்பாரப்பட்டியிலிருந்து வண்டி கட்டி கொண்டு கிளம்புவதற்கு 1 நாட்களுக்கு முன்பிருந்தே நல்ல கனமழை பெய்ய துவங்கியது. இப்படி தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கும் போது பக்தர்கள் கூட்டம் மிகவும் குறைவாக வரும் என்று மிட்டாதார் தலைமையில் அனைவரும் முடிவெடுத்து அரிசி, பருப்பு போன்றவைகளை திட்டமாக எடுத்துச் சென்றனர். வீணாக மலைப்பாதைகளில் வண்டியில் ஏற்றிச் சென்று திருப்பி எடுத்து வருவதில் அர்த்தமில்லை என்று கருதியதால் அரிசியின் அளவை குறைத்து எடுத்துச் சென்றனர். அதேபோல் ஒகேனக்கலுக்கும் வந்து சேர்ந்து விட்டனர். முதல் நாள் விழாவிற்கு கூட்டம் சுமாராக இருந்தது. ஆஹா, நாம் நினைத்தது சரிதான், அதிகமாக எடுத்து வந்திருந்தால் இந்த மழையில் வீண்தானே என்று மிட்டாதார் நினைத்து கொண்டிருந்தார். ஆனால்
அடுத்த நாள் அதிகாலை துலா காவேரி ஸ்நானத்தின் போது மழையையும் பொருட்படுத்தாத மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. அன்று மதியம் பூஜை முடிந்து உண்டு முடித்ததும் அரிசி கையிருப்பு அன்று இரவோடு முடிந்துவிடும் என்று தோன்றியது. அடுத்த நாள் நிகழ்ச்சிக்கு என்ன செய்வதென்று கையை பிசைந்தனர். மிட்டாதார் தமது உறுப்பினர்கள் சிலரை அழைத்தார். இங்கே பாருங்கள், நாளைய பொழுதிற்கு அரிசி இல்லை என்பது இங்கு வந்திருக்கும் பக்தர்கள் யாருக்கும் தெரியக்கூடாது. மழையையும் பொருட்படுத்தாது வந்திருக்கும் அவர்களுக்கு தெரிந்தால் இப்போதே மலையிறங்க துவங்கி விடுவார்கள். ஆதலால் சிலர் பெண்ணாகரத்திற்கும் சிலர் பாப்பார்பட்டிற்கும் சென்று அரிசி எடுத்து வருவதை பாருங்கள் என்றார். நீங்கள் சொல்வது சரிதான், ஆனால் நாளை காலைக்குள் வந்துவிட முடியுமா? பெண்ணாகரத்திலிருந்து வேண்டுமானால் ஓரளவு முயற்சிக்கலாம். பாப்பாரப்பட்டிக்கு செல்வது வீண்தானே என்றார் ஒருவர். பெண்ணாகரத்திலும் திடீரென்று ஒரு மூட்டை அரிசி கிடைக்குமா? முதலில் கிடைப்பதை எடுத்து வாருங்கள். பின்னர் பாப்பாரப்பட்டியிலிருந்து வருவது நாம் திரும்பும்போது தங்கிச் செல்ல உபயோகித்துக் கொள்ளலாம். பெண்ணாகரத்தில் வாங்கிய கடனையும் திருப்பித் தரலாம். சரி சரி, பேசுவதற்கு நேரமில்லை, உடனே கிளம்புங்கள் என்றதும் 2 குழுக்களாக சிட்டென பறந்தனர். பௌர்ணமி தினத்தன்று இரவு போஜனமும் முடிந்தது. அடுத்த நாள் காலை சுவாமிக்கு நைவேத்தியம் வைக்கக்கூட ஒரு பிடி அரிசி இல்லை. பௌர்ணமி நிலவில் காவேரியின் இடைச்சலில் பக்தர்களின் பஜனையும் கோலாட்டமும் கும்மியாட்டங்களும் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருந்தன. நேரம் செல்ல செல்ல பஜனை சத்தங்களும் குறைந்து கூடாரங்களில் உறங்கச் சென்று விட்டனர். மிட்டாதாருக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. பெண்ணாகரத்திற்கு சென்றவர்களாவது திரும்பிவிட மாட்டார்களா என்று வெளியில் செல்வதும் கூடாரத்திற்கு வருவதுமாக இருந்தார். மழையும் விட்டிருந்தது. ஆனால் கவலை விட்ட பாடில்லை. நாளை காலை எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்னும் அச்ச மழை மிட்டாதாரின் மனத்தில் ஜோவென அடிக்கத் துவங்கியது. ஸ்ரீ வியாசராஜர் காலத்திலிருந்து தடையின்றி நடைபெற்று வரும் தாத்ரி ஹவன திருவிழா தனது காலத்தில் அரிசியின்றி ஒரு நாள் நடத்த இயலாமல் போனது என்கின்ற அவப்பெயர் வந்துவிடக்கூடாதே என்று மனம் புழுங்கினார். அந்த கவலையினூடேயும் அதிகாலை நெருங்குகையில் தொடர்ந்த அலைச்சலாலும் மன உளைச்சலின் அசதியாலும் தன்னை மறந்து மிட்டாதார் கண்ணயர்ந்தார். சற்றைக்கெல்லாம் அவர் யாரோ சாமி சாமி என்று அழைப்பது போல் உணர்ந்தார். மீண்டும் சிறிது நேரம் கழித்து சாமி சாமி என்ற குரல் மறுபடியும் கேட்க லேசாக கண்களை திறந்தார். பெண்ணாகரத்திலிருந்து வந்துவிட்டார்களா என்று அவசர அவசரமாக கண் விழித்தார். ஆனால் அவருக்கு பரிச்சயமான வேறு யாரோ ஒருவர் எதிரே நிற்பதை போல் இருந்தது. எனினும் யாரப்பா நீ என்றவாறு எழுந்தார். என்ன சாமி, என்னை தெரியலையா? நான் தான் கூலப்பன் வந்திருக்கேன் சாமி. யார், மஞ்சனஹள்ளி கூலப்பனா? ஆமாம் சாமி. ஏது இந்த நேரத்தில் வந்தாய்? இப்போதுதான் வந்தாயா? முன்பே வந்து விட்டாயா? இப்பத்தான் சாமி வரேன். அப்படியானால் நீ இரவே புறப்பட்டிருக்க வேண்டுமே. இந்த கானகத்தில் இரவு நேரத்தில் தனியாகவா வந்தாய்? 2 நாட்களுக்கு முன்பே நாங்கள் வந்தபோதே நீயும் இங்கே வந்திருக்கலாமே. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் சாமி. என்னால் வர முடியாத சந்தர்ப்பம் சாமி. இல்லைன்னா இப்போ வருவேனா? சரி சரி, ஓய்வு எடுத்துக்கோ, காலையில் பேசிக்கொள்ளலாம். சாமி சாமி, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன கூலப்பா? விடிஞ்சா விழாவுக்கு எல்லாம் நிறைஞ்சிருக்கா சாமி? இருக்குப்பா. அரிசி பருப்பெல்லாம்? உனக்கு எதற்கு இந்த கவலையெல்லாம்? நீ போ, ஓய்விடு போ. அப்படி இல்லை சுவாமி, அரிசி இருக்கா? இவன் ஏன் இந்த காலை நேரத்தில் என் தூக்கத்தையும் நிம்மதியையும் கெடுத்து திரும்ப திரும்ப அரிசி பற்றியே கேட்கிறான்? இல்லை என்று சொன்னால் உடனே தந்துவிடப் போகிறானா? இவனிடம் இல்லை என்று சொல்ல அது வேறு யார் காதிலாவது விழ ஏன் இந்த வீண் வம்பு என்று நினைத்து எல்லாம் இருக்கப்பா என்று மிட்டாதார் சொன்னதும், பின்னர் அதுக்கு எனக்கு எப்படி அப்படி உத்தரவாச்சு சுவாமி என்று கூலப்பன் கேட்டதும், என்ன கூலப்பா சொல்கிறாய்? உனக்கு என்ன உத்தரவாகியது கூலப்பா என்று பரபரப்பாக கேட்டார் மிட்டாதார். சாமி, நேற்று சாயந்தரம் உடல் அசதியாக இருந்ததால் கொஞ்சம் சீக்கிரமே படுத்துட்டேன். நல்ல உறக்கம் சாமி. அப்போது எனக்கு ஒரு கனவு. என்ன கனவு கூலப்பா? சொல்கிறேன் சாமி. கனவிலே வயசானவர், வசீகரமான முகம், நான் பேசுகிற கண்டத்திலேயே பேசினார். கூலப்பா, இங்கே காவேரியிலே தாத்ரி ஹவனம் நடக்குதே, தெரியுமான்னு கேட்டார். நல்லா தெரியும் சாமி, அதுதான் வருஷா வருஷம் நடக்குதே. அதை நடத்துகிறவங்களைத்தான் எனக்கு நல்லா தெரியுமேன்னேன். உடனே அந்த வயசானவர், கூலப்பா, நீ உடனே ஒரு மூட்டை அரிசி எடுத்துக்கிட்டு அங்கே போய் கொடு அப்படின்னார். எனக்கு நல்லா தூக்கம் வந்து சொக்கிச்சு, அப்படியே தூங்கிட்டேன். அப்புறம் மறுபடியும் கனவு. அதே வயசானவர் வந்தார். கூலப்பா, சீக்கிரம் கிளம்பு, விடிந்தால் அங்கே திருவிழாவிற்கு அரிசி இல்லை. பெண்ணாகரத்திலிருந்து பாப்பாரப்பட்டியிலிருந்தெல்லாம் அரிசி போய் சேராது. விடிவதற்குள் அரிசியோடு நீ போய் சேர் அப்படின்னு சொன்னார். அப்படியும் நல்ல உறக்கத்தில் விழுந்துட்டேன். ஆனால் கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் மறுபடியும் கனவு. அதே பெரியவர் சொன்னதையே திருப்பி சொன்னார். உடனே வாரி சுருட்டிக்கிட்டு எழுந்தேன். வீட்டில் அப்போத்தான் ஒரு மூட்டை அரிசி குத்தி வச்சுருந்தேன். கழுதை மேலே ஏற்றினேன். வழிநெடுக விழா நடப்பது தான் நமக்கு தெரியுமே. முதல்ல கனவு வந்த போதே புறப்பட்டு வந்திருக்க கூடாதா? என்ன அவசரமோ என்னவோன்னு ஒடியாந்தேன் சாமி. நெசமாவே அரிசி ஆயிடுச்சுங்களா சாமி? ஆமாம் குழப்பா, ஆமாம். உனக்கு என்ன பாக்கியம் குழப்பா. நீ முதல் முறை கனவு வந்த போதே வராததும் நல்லது தானப்பா. ஏன் சாமி அப்படி சொல்கிறீங்க? உன் கனவில் வந்தது சாட்சாத் வியாசராஜரப்பா. முதல் முறையே வந்திருந்தா அடுத்த 2 தரிசனம் கிடைச்சிருக்காது பாரு குழப்பா. ஆமாம் சாமி, எனக்கு வழியெல்லாம் நடந்த போது கூட இந்த எண்ணம் தோணலை சாமி. ஏதோ கனவுன்னு தான் சாமி இங்கே வர வரையிலும் இருந்தேன். நீங்கள் சொல்கிறதை பார்த்தா எனக்கு உடம்பெல்லாம் சிலுக்குது சாமி என்று கூலப்பன் ஓவென்று அழ ஆரம்பித்ததும் அனைவரும் அங்கே என்னவோ ஏதோவென்று கூடிவிட்டனர்.
நடந்த விஷயங்கள் அனைத்தையும் கேள்விப்பட்ட பக்தர்கள் உணர்ச்சி மேலிட்டால் ஸ்ரீ வியாசராஜ மகராஜுக்கு ஜெய் என்ற அந்த கானகமே அதிரும் வண்ணம் கோஷமிட்டனர். அன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் மெய்சிலிர்ப்போடு நிகழ்ந்தது. ஸ்ரீ வியாசராஜரின் அனுகிரகத்தை கண்டு உணரும் பாக்கியம் நமக்கு கிடைத்ததே என்கின்ற மனநிறைவோடு விழா முடிந்ததும் அனைவரும் தத்தமது ஊருக்கு திரும்பினர். இதன் பிறகு வருடா வருடம் தாத்ரி ஹவனத்திற்கு கூட்டம் அதிகரித்த வண்ணம் இருந்தது. ஒகேனக்கல் காவிரிக்கு துலா மாதத்தில் சென்று வந்தால், ஸ்ரீ வியாசராஜரின் கருணை நிரம்பி அவ்விடத்திற்கு சென்று வந்தால் நிச்சயம் ஒரு திருப்பம் ஏற்படும் என்பதற்கு என் குமாரத்திகளே சாட்சி. ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூலாசிரியர் திரு அம்மன் சத்யநாதன் அவர்கள் தம் அனுபவத்தை பின்வருமாறு பகிர்கிறார். எனக்கு 2 பெண் குழந்தைகள். வயலின் சகோதரர்கள் திரு எல் வைத்தியநாதன், திரு எல் சுப்பிரமணியன். அவர்களின் சகோதரியான திருமதி சுபலட்சுமி முத்துசுவாமி அவர்கள் லக்ஷ்மி நாராயணா அகாடமி ஆஃப் மியூசிக் என்னும் இசைப்பயிற்சி நிறுவனத்தை நடத்தி வருகிறார்கள். அவர்களிடம் என் குழந்தைகள் முறைப்படி சங்கீதம் கற்று வருகிறார்கள். சங்கீதம் கற்றுத்தரும் குருவின் ஆசியும் ஸ்ரீ குருராஜரின் அனுகிரகமும் இறையருளும் ஒன்று சேர்ந்து அந்த தாத்ரி ஹவனத்திலே என் மக்களை பழிச்சிட வைத்தது. ஆம், மழை வருடத்தில் நான் குடும்பத்தோடு தாத்ரி ஹவனத்திற்கு வந்தேன் என்று எழுதியிருந்தேன் அல்லவா? அப்போது பௌர்ணமி பூஜை என்று தற்போதைய ஸ்ரீ வியாசராஜ மடத்து சோசலே சுவாமிகள் அங்கு விஜயம் செய்து ஸ்ரீ மூலகோபாலகிருஷ்ண பூஜை செய்தார்கள். அப்போது நைவேத்தியத்திற்காக திரை போட்ட போது என் குழந்தைகள் மைக்கில் தாசர் கிருதிகளை பாடினார்கள். கூசின கண்டீரா என்னும் புரந்தரதாசரின் பாடலை பாடிய போது அங்கு வந்திருந்த ஒரு தாசரே நர்த்தனம் ஆடத் துவங்கிவிட்டார். குழந்தைகள் மைக்கின் முன் அமர்ந்து முதலில் பாடிய இடம் ஒகேனக்கல் காவிரிதான். அங்கிருந்து வந்ததும் அடையாறு அனந்த பத்மநாப சுவாமி ஆலயத்தில் நந்தி ஃபைன் ஆர்ட்ஸ் ஆதரவில் பாடல் அரங்கேற்றம் டிசம்பர் சீசனில் நடந்தது. நவம்பரில் தாத்ரி ஹவனம், டிசம்பரில் சபா அரங்கேற்றம். இதன் பிறகு சென்னை அயனாவரம் ஸ்ரீ ராகவேந்திர மடத்தில் 2 வியாழக்கிழமைகளில் பக்கவாத்தியங்களுடன் 2 மணி நேரம் கச்சேரி நடைபெற்றது. இது எல்லாம் விட அதிசயம் 1999ஆம் ஆண்டு சிங்கப்பூர் ஸ்ரீ குரு ராகவேந்திர சேவா சமாஜத்தின் ஆதரவில் சிங்கப்பூரில் நடைபெற்ற ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஆராதனையின் 3 நாட்களிலும் பெருந்திரளான பக்தர்கள் முன்னிலையில் கடல் கடந்து கச்சேரி நடத்தக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கப்பெற்றது. அதிலும் இசை மாமணிகள் பட்டமும் கிடைக்கப்பெற்றது மிகப்பெரிய பாக்கியம்தான். சிங்கப்பூரிலிருந்து திரும்பி வந்ததும் பந்தார் ஸ்ரீ ராகவேந்திரர் என்னும் கேசட் சென்னை சகோதரிகள் எஸ் வேதிகா, எஸ் ஐஸ்வர்யா பாடி வெளியாகியது. இதுவன்றி 2000 ஆண்டு தைப்பூசத்தன்று சிங்கப்பூர் திரு நேதாஜி அவர்கள் மூலம் வெளியான மானாட மழுவாட கேசட் சிடியிலும் இவர்களின் பாடல்கள் இடம்பெற்றது. 2000 ஜூன் மாதம் ஜெயம் தரும் ஸ்ரீ ராகவேந்திர என்னும் ஒலிநாடாவிலும் இவர்களின் பாடல் இடம்பெற்றது. ஜெய 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 விவ ராகவேந்திராவை தமிழில் மிக அழகாக இவர்கள் பாடியுள்ளனர். தொடர்ந்து கச்சேரிகளும் செய்து வருகிறார்கள். அயல்நாட்டு பயணமும் தொடர்கிறது. இவையெல்லாம் நடக்கும்போது குழந்தைகளுக்கு வயது முறையே 11, 9 தான். இவர்களின் உயர்வுக்கு காரணம் இவர்கள் முதலில் ஸ்ரீ வியாசாசிரமத்தில் பாடியதுதான் என்பது எங்கள் குடும்பத்தின் நம்பிக்கை. நீங்களும் ஒரு முறையேனும் தாத்ரி ஹவனத்தில் கலந்து கொண்டு துலா காவேரி ஸ்நானம் செய்து நல்வாழ்வு வாழ பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஆஸ்தீக சமாஜம், பாப்பாரப்பட்டி அக்ரஹாரம், தருமபுரி மாவட்டம், பின்கோடு 633809 முகவரிக்கு கடிதம் எழுதி மேற்கொண்டு விளக்கங்களை பெறலாம். தாத்ரி ஹவன தேதிகளை முன்கூட்டியே அறிந்து அந்த விசேஷ காலங்களில் பங்கு பெறலாம். ஒகேனக்கலில் ஸ்ரீ வியாசராஜர் மகிமைகளை கண்டது போல, துலா காவேரி மகிமைகளை கண்டது போல அடுத்ததாக ஸ்ரீ மத்வாச்சாரியரின் பீமனக்கல்லின் மகிமைகளை காண இருக்கிறோம். அதுவும் கெசட் ஆதாரத்துடன். இதுவரை ஸ்ரீ ராகவேந்திரரின் பூர்வ அவதாரங்களை பற்றி பார்த்தோம். அடுத்து ஸ்ரீ ராகவேந்திரர் அவதரித்த மத்வமத குருவை பார்த்து அதையடுத்து ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மகிமைகளில் திளைக்கப் போகிறோம். நாம் அடுத்ததாக பார்க்க போகும் பீமனின் கல் நிகழ்ச்சியானது கெஜெட் ஆதாரத்தோடு கூட ஸ்ரீ நாராயண பண்டிதாச்சாரியாரின் சத்திய பிரமாணத்தோடும் கூடியதாகும். ஸ்ரீ ராகவேந்திரரின் உடனிருந்து மகாகவி நாராயணாச்சாரிய எழுதிய ஸ்ரீ ராகவேந்திர விஜயத்தைப் போல ஸ்ரீ மத்வரின் உடனிருந்து நாராயண பண்டிதாச்சாரிய எழுதியதுதான் ஸ்ரீ சுமத்வ விஜயமாகும். அதிலே 16வது சர்க்கத்திலே இந்த பீமனின் கல் நிகழ்ச்சி பற்றி 3 ஸ்லோகங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்படி குறிப்பிடப்பட்டிருப்பது சத்தியம் என்று தனது இன்னொரு நூலான பாவ பிரகாசிக்காவில் ஸ்ரீ சுமத்வ விஜயத்தில் கூறப்பட்டுள்ள அனைத்தும் அது நிகழ்ச்சிகளானாலும் சரி, மற்றவர்களை பற்றியானாலும் சரி, அதில் உள்ள ஒவ்வொன்றும் சத்தியமானவை. ஏனெனில் நானே நேரில் பார்த்தவை மற்றும் மிக்க நம்பிக்கையானவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு அதன் பிறகே எழுதப்பட்டவையாகும் என்று சத்திய பிரமாணம் செய்திருக்கிறார். ஸ்ரீ நாராயண பண்டிதாச்சாரியரின் சத்திய பிரமாணத்தோடு அரசாங்க கெசட்டிலிருந்தும் ஆதாரங்களை தந்து எழுதியிருப்பதை நீங்கள் பார்த்து மலைத்து போவீர்கள். கண்டேன் பீமனின் கல்லை. எனது எழுத்துப்பணி, பதிப்பக பணி அல்லது வேறு ஏதேனும் விஷயங்களில் கலந்து கொள்வதற்காக சேலம் செல்லும் போதெல்லாம் செர்ரி ரோடில் இருக்கும் ஸ்ரீ சொர்ணாம்பிகை, தேரடியில் இருக்கும் ஸ்ரீ ராஜகணபதி ஆலயங்களுடன் தான் நான் மறக்காமல் செல்லும் இன்னொரு இடம் முதல் அக்ரஹாரத்தில் உள்ள ஸ்ரீ வியாசராஜ மடம். ஸ்ரீ வியாசராஜரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீ ஆஞ்சநேயர் அங்கே அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். ஸ்ரீ வியாசராஜர் காலத்திலிருந்து அந்த ஆஞ்சநேயருக்கு பூஜைகள் எல்லாம் செவ்வனே நடந்து வருகிறது. முதலில் சிறிதான ஆஞ்சநேயர் கோயில் மட்டும் இருந்த இடத்தில் ஸ்ரீ வியாசராஜருக்கு பின் 25வது பீடாதிபதியாக வந்த ஸ்ரீ வித்யா பிரசன்ன தீர்த்தர்
அவர்களால் ஸ்ரீ வியாசராஜரின் மிருத்திகா பிருந்தாவனம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அதிலிருந்து ஸ்ரீ வியாசராஜ மடமாக விளங்கி வருகிறது. ஸ்ரீ வித்யா பிரசன்ன தீர்த்தரை அடுத்து பட்டத்திற்கு வந்த ஸ்ரீ வித்யா பயோநிதி தீர்த்தர் 23/10/1985 அன்று ஸ்ரீ வியாசராஜ மடத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சன்னதியில் ஸ்ரீ சத்யநாராயணரையும், ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு இடதுபுறம் இருந்த ஸ்ரீ வியாசராஜர் பிருந்தாவன கருவறையில் ஸ்ரீ ஜெயதீர்த்தரின் மிருத்திகா பிருந்தாவனத்தையும், ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு வலப்புறம் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மிருத்திகா பிருந்தாவனத்தையும் பிரதிஷ்டை செய்த பிறகு ஸ்ரீ வியாசராஜ மடத்தின் மெருகு மேலும் கூடியது. அழகிய முன் மண்டபமும் பின்புறம் விசாலமான அறைகளும் மண்டபமும் ஸ்ரீ வியாசராஜ மடத்தின் பாரம்பரியத்தை எடுத்து காட்டுகின்றன. நான் பலமுறை சேலம் ஸ்ரீ வியாசராஜ மடத்திற்கு சென்றிருந்தாலும் நான் உண்டு என் தரிசனம் உண்டு என்று வந்து விடுவேன். பொதுவாகவே எங்கு சென்றாலும் முதலில் என்னை யாரென்றே அறிமுகப்படுத்திக் கொள்ளாமல் செய்திகளை அறிந்து கொண்டு கடைசியாக சம்பந்தப்பட்டவர்களிடம் அறிமுகப்படுத்திக் கொண்டு விசாரிப்பது என் வழக்கம். அதன்படி சேலம் ஸ்ரீ வியாசராஜ மடத்தின் மேனேஜரும் ஏஜென்ட்டுமான திரு டி.கே. ராமமூர்த்தி அவர்களை நான் பலமுறை அங்கே பார்த்திருந்தும் அறிமுகப்படுத்தி கொண்டதில்லை. அதற்கான வேலை வராமலா போகும் என்று காத்திருந்தேன். ஏனெனில் திரு ராமமூர்த்தி அவர்கள் ஸ்ரீமடத்தின் நிர்வாகம் போக அவரும் அவரது குடும்பத்தாரும் பல வருடங்களாக மிகப்பெரிய சேவை ஒன்றை செய்து வருகிறார்கள். அதுதான் மத்வஸ்தல பிருந்தாவன யாத்திரை என்பது. அந்த யாத்திரையை பற்றியும் அதை நடத்தும் திரு ராமமூர்த்தியின் திறமை பற்றியும் என்னிடம் அநேகம் பேர் சிறப்பித்து சொல்லியிருக்கிறார்கள். அந்த யாத்திரையில் உள்ள பெரும்பாலான இடங்களை நான் ஏற்கனவே பார்த்திருந்தாலும் அவருடன் செல்ல வேண்டும் என்கின்ற ஆவல் இப்போது ஏன் எனக்கு ஏற்பட்டதென்றால், இந்த 25வது யாத்திரையில் பீமனின் கல் ஸ்தலத்தையும் சேர்த்திருந்தார். எனது நெடுநாளைய கனவு பீமனகல்லு தரிசனம்தான். ஸ்ரீ சுமத்வ விஜயத்தின் 16வது சர்க்கத்தின் 7, 8, 9 ஸ்லோகங்களில் நாராயண பண்டிதாச்சாரியரால் விவரிக்கப்பட்டிருந்த பீமனகல்லுவை தரிசிக்க வேண்டும் என்கின்ற என் நெடுநாள் ஆசை நிறைவேறப் போகும் ஆனந்தம் எனக்குள் பொங்கி பிரபாகித்தது. ஏனெனில் முன்பொரு முறை பீமனின் கல் அமைந்திருக்கும் அந்த கலசா பகுதிக்கு சென்றிருந்தும் பத்ரா நதிக்கு சென்று என்னால் தனியனாக தரிசிக்க முடியவில்லை. அது ஒரு அடர்ந்த காடு. கலசாவிலிருந்து ஹொரநாடு செல்லும் பாதையில் ஹொரநாடிற்கு 8 கிலோமீட்டர் முன்னே பிரதான சாலையிலிருந்து இறங்கி சுமார் 3 அல்லது 4 கிலோமீட்டர் தூரம் காட்டுப்பகுதியில் ஜீப்பில் செல்ல வேண்டும். தனியாக சென்று நதியில் இறங்கி அந்த பீமனின் கல்லை அறிந்து புகைப்படங்கள் எடுத்து திரும்புவது என்பது ஆகாத காரியம் என்று அங்கிருந்தவர்கள் கூறியதால் அதற்கு எப்போது வாய்ப்பு வரும் என்று காத்திருந்தேன். அது சேலம் திரு ராமமூர்த்தி அவர்களின் மூலம் நிறைவேற வேண்டி இருந்ததால் சற்று காலம் தாழ்ந்திருக்கிறது. இப்படியாக கலசாவிலிருந்து ஹொரநாடு அன்னபூர்ணி ஆலயத்திற்கு செல்லும் முன்னர் பிரதான சாலையில் வாகனங்களை நிறுத்தி 60க்கும் மேற்பட்ட நாங்கள் அந்த கரடுமுரடான காட்டுப்பாதைகளில் 4-5 ஜீப்புகளில் 2-3 சவாரியாக பத்ரா நதியை அடைந்தோம். அங்கு சென்ற பிறகுதான் 2-3 பேராக வந்தாலும் கூட அந்த இடம் அச்சமூட்டும் இடம்தான். இதை போன்று பெருந்திரளாக வருவதே சிறந்தது என்றும் தோன்றியது. அந்த இடத்தை அம்பா தீர்த்தம் என்றே அங்குள்ளவர் அழைக்கிறார்கள். பத்ரா நதி சலசலத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. மந்திராலயத்தில் போல் பறந்து விரிந்த பாறைகள், ஆனால் இங்கே செங்குத்தான பாறைகள். நாங்கள் இருந்த இடத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஆற்றின் நடுவே ஒரு கல்லின் மீது இன்னொரு பெரிய கல் படுக்க வைத்திருப்பதைப் போல இருக்கும் அமைப்பை பார்த்து அதுதான் பீமன கல்லா என்றேன். ஆம் என்று திரு ராமமூர்த்தி சொல்லி முடிக்கும் முன் நான் பறந்தேன். என்னைத் தொடர்ந்து சேலம் கோர்ட் ராகவேந்திர ராவ், ராமமூர்த்தியின் மகன் வேணு, சமையற்கலைஞர்களில் ஒருவரான ரங்கநாத ராவ் ஆகியோர் பின்தொடர்ந்து ஓடி வந்தனர். திரு லக்ஷ்மண் அவர்களும் அவரின் துணைவியாரும் பின்தொடர்ந்தனர். முதலாவதாக ஓடி வந்த ஆற்றை கடந்து அங்கிருந்த பாறைகளில் இதுதான் பீமன கல்லாக இருக்கும் என உணர்ந்து அது சரிதானா என்று ஸ்திரப்படுத்திக் கொள்வதற்கான அடையாளங்களை தேடி தேடி அந்த கல்லை பலமுறை வலம் வந்தேன். இவ்வளவு தூரம் வந்தும் அந்த அடையாளத்தை காணாமல் சென்று வந்தால் வீண்டானே என்று மனம் அலைப்பாய்ந்தது. நான் பீமனகல்லு தரிசனம் செய்ய போகிறேன் என்று திருவல்லிக்கேணி ஸ்ரீமடத்தின் மேனேஜர் திரு சி.ஆர். கிருஷ்ணசுவாமி ராவ் அவர்களிடம் புறப்படும் முன்பு சொன்னதும், இதோ பாருங்கள், அந்த கல்லில் இதை போன்ற படமும் எழுத்தும் இருக்கும், கட்டாயம் அவற்றையும் படம் எடுத்து வாருங்கள் என்று மாதிரியையும் காட்டியிருந்தார். அப்படிப்பட்ட மத்வாச்சாரியார் படமும் எழுத்தும் அந்த கல்லில் இல்லையே என்று வாய்விட்டு புலம்பிக் கொண்டிருந்த போது, இதோ இங்கே பாருங்கள், ஏதோ உருவம் இருக்கிறது என்று குரலை கேட்டதும் ரங்கநாதராவ் அந்த பாறையின் மேலே இருப்பதை பார்த்ததும் என்னை மறந்து அந்த பாறை மீது ஒரே எட்டில் ஏறிவிட்டேன். அங்கே அந்த மத்வாச்சாரியரின் ஒரு பக்கம் தண்டம், ஒரு பக்கம் கமலத்தோடு கூடிய உருவத்தை கண்டதும் அதன் மீது ஸ்ரீ மத்வாச்சாரியை ரேக ஹஸ்தேன ஆனீய ஸ்தாபித்த சிலா என்ற வாசகங்களை கண்டதும் மெய்மறந்தேன். மத்வாச்சாரியா மகானுபாவா, 20 அடி நீளமும் 16 அடி அகலமும் 10 அடி உயரமும் 50 டன் எடையும் கொண்ட ஒரே பாறாங்கல்லை உங்கள் ஒரே கரத்தினால் தூக்கி வைத்தீர்களே, அந்த கல்லின் மீதா நான் நிற்கேன். நான் நிற்பது நிஜம்தான். அப்புனிதமான கல்லின் மீது நிற்கிறோமே என்று தோன்றினாலும் ஆதாரத்தை படம் எடுக்க இப்போது வேறு மார்க்கமில்லையே என்று மனது சமாதானம் சொல்லிக் கொண்டது. ஒரு சாக் பீஸ் இருந்தால் உருவம் இருக்கும் இடத்தை சுற்றி கோடு போட்டு படம் எடுத்தால் சட்டென்று தெரியுமே, இங்கு கிடைக்குமா என்று நினைத்த போது கீழே இருந்த திரு லக்ஷ்மணின்
துணைவியார் 2 சாக்பீஸ் துண்டுகளை போட்டதும் உடனே என் எண்ணம் நிறைவேறியது. பாறையிலிருந்து எடுத்தது போக கீழே இறங்கி மேலும் பல கோணங்களில் படம் எடுத்தேன். இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஒருவர், நீங்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறீர்கள் என்பதை கூட இன்னொருவர் படம் எடுக்கலாம் என்றார். நான் வீடியோவே எடுத்திருக்கிறேன் என்றார் வேணு. ஸ்ரீமத்வர் எதற்காக இவ்வளவு பெரிய கல்லை ஒரே கையில் தூக்கி வைத்தார்? அதற்கு என்ன காரணம்? அதைத்தான் அடுத்ததாக காணப்போகிறோம். ஹனுமனைப் போல பீமனைப் போல ஸ்ரீமத்வரின் சாகசம். கன்வத்தீர்த்தம், பத்ராநதி தீரம், சிக்மகளூர் ஜில்லா, முடிகிரி தாலுகா, கலசா கிராமம், சிக்மகளூரிலிருந்து சுமார் 90 கிலோமீட்டர் தூரம். அந்த பகுதியில் ஒரு சமயம் ஸ்ரீ மத்வாச்சாரியார் தங்கி சாத்துர்மாசிய விரதம் அனுஷ்டித்து கொண்டிருந்தார். இதை எறிந்த அப்பகுதி மக்கள் தங்களால் முடியாத காரியத்தை, 1000 ஜனங்கள் சேர்ந்து அசைக்க முடியாத காரியத்தை அந்த மகானிடம் சொன்னாலாவது வழி பிறக்காதா என்று அவர் முன் சென்று நின்றனர். அப்போதுதான் ஸ்ரீமத்வர் பூஜையை முடித்திருந்தார். அனைவரும் சுவாமியையும் ஸ்ரீமத்வரையும் வணங்கி எழுந்தனர். பெருங்கூட்டமாய் வந்திருந்த ஜனங்களை பார்த்ததும் அவர்கள் ஏதோ பிரச்சனையோடு வந்திருப்பதை யூகித்தார். வந்திருந்தவர்களில் முக்கியமான இருவர் சுவாமி என்றவாறு அருகில் வந்தனர். என்ன வேண்டும் கூறுங்கள். நீங்கள் சாத்துர்மாசிய விரதம் இங்கு அனுஷ்டிப்பது நாங்கள் செய்த தவப்பயன். இல்லையேல் இப்படி ஒரு இக்கட்டான நேரத்தில் இக்காட்டு பகுதியில் தங்களை சந்தித்திருக்க முடியுமா? இந்த பத்ரா நதியை நம்பி இருப்பவர்கள் நாங்கள். மழைக்காலங்களில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதும் மற்ற காலங்களில் லேசான நீரோட்டம் இருப்பதுமாக இருக்கிறது. அதனால் இந்த நதியின் குறுக்கே கற்களால் ஒரு தடுப்பை அமைத்து நீரை தேக்கி வைத்தால் வெயில் காலங்களில் உதவும் என்கிற நோக்கில் பணியை ஆரம்பித்தோம். நல்ல காரியம்தான். பணி முடிந்து விட்டதா? கொஞ்சம் கொஞ்சமாக தடுப்பு எழுப்பி வருகிறோம். ஆனால் கைகூடவில்லை. நீரின் ஓட்டத்தை முழுவதுமாக தடை செய்தால் நீரின் அளவு கூட அந்த தடுப்பு சுவர் நீரின் விசையை தாங்காது பெயர்ந்துவிடும். நீரின் கொள்ளளவு நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த உயரத்திற்கு தடுப்பு எழுப்பி அளவிற்கு அதிகமான மேல் வரத்து நீர் வழிந்து செல்வதற்காக நடுவிலே ஒரு வழியை ஏற்படுத்த வேண்டும். அப்படியே செய்கிறோம் சுவாமி. தாங்களும் அந்த இடத்தை வந்து பார்வையிட்டால் மிகுந்த உபகாரமாக இருக்கும். நீங்கள் சொல்லும் பகுதி இங்கிருந்து வெகு அருகில்தான். போய் மேற்கொண்டு வேலையில் இறங்குங்கள் என்றதும் 1000க்கும் மேற்பட்ட அந்த ஜனங்கள் சிறு சிறு குன்றுகளை எல்லாம் நதியின் இக்கரையிலிருந்து அக்கறை வரை போட்டு கொண்டிருந்தனர். ஸ்ரீமத்வரும் பின்னர் அதையெல்லாம் வந்து பார்வையிட்டார். ஸ்ரீராமபிரான் சேதுபந்தனம் கட்டிய போது வானரங்கள் எல்லாம் கடலில் கற்களை தூக்கி போட்ட நிகழ்ச்சியை அப்படியே படம் பிடித்து காண்பித்தது அது. ஸ்ரீராமபிரானிடத்தில் மத்வரும் வானரங்களிடத்தில் மக்களும் என்று உருவங்கள் மாறியிருந்தாலும் இடம் மாறியிருந்தாலும் செயல் ஒன்றாகத்தான் இருந்தது. கற்கள் ஓரளவுக்கு உயரம் வந்ததும் நடுவில் நீர் வழிய இடம் விட்டு மற்ற இருபுறமும் சுவரை அதிகப்படுத்தினர். ஆஹா, வேலை முடிந்து விட்டது. இனி கவலை இல்லை. இக்கரையிலிருந்து அக்கறை செல்ல வழியுமாயிற்று. நீரை தேக்கி வைக்கும் நீர்த்தேக்கமும் ஆயிற்று என்று அவர்கள் கொண்ட மகிழ்ச்சி அடுத்த ஒரு சில நாட்கள் கூட நிலைத்திருக்க முடியவில்லை. ஆம், நீரின் வரத்து அதிகரித்ததும் நீர் வழிவதற்காக 2 பக்க தடுப்பு சுவர்களுக்கும் மத்தியில் போடப்பட்டிருந்த சின்ன சின்ன பாறைகள் எல்லாம் அடித்து கொண்டு போயின. அந்த இடத்தில் சிறிய அளவிலான கற்களை போட்டால் திரும்ப திரும்ப இப்படித்தான் ஆகும். ஆதலால் மிகப்பெரிய ஒரே கல்லினை தூக்கி வந்து போட்டால்தான் நீரின் வேகம் குறையும், நீர்த்தேக்கத்தில் நீரும் தங்கும், பாலமாக உபயோகித்து நதியை கடக்கவும் முடியும் என்று ஜனங்கள் எல்லோரும் ஒருமனதாக கூறினர். ஒரே ஒரு கல்லினை குறுக்கே போடுவதன் மூலம் 3 விதமான பலன்கள் இருப்பதை அனைவரும் உணர்ந்தனர். அதை போன்ற கல் எங்கே இருக்கிறது என்று பார்த்தபோது சற்று தூரத்திலேயே இருப்பதைக் கண்டு 1000க்கும் மேற்பட்ட ஜனங்கள் ஒன்று கூடி அதை மிகவும் சிரமப்பட்டு நதிக்கரையோரம் உருட்டி புரட்டி கொண்டு வந்தனர். இனி அதை போல் கொண்டு போக முடியாது. கற்சுவரின் மீதும் உருட்டி கொண்டு செல்ல முடியாது. நீருக்குள்ளும் எடுத்துச் செல்ல இயலாது. அணைக்கு கீழ்ப்புறமாக எடுத்துச் சென்றாலும் நடுவில் வேகமாக சீரிப்பாயும் நீரை எதிர்த்து நின்று அந்த கல்லை வைக்க இயலாது என்பதால் அடுத்து என்ன செய்வதென்று புரியாது தவிக்கின்றனர். அப்போது அணை கட்டும் திட்டம் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க அந்த நேரத்தில் ஸ்ரீமத்வர் தனது சீடர்களோடு அங்கே வருகிறார். அவரை கண்டதும் அனைவருக்கும் தங்கள் களைப்பை மறந்து உற்சாகம் பீரிட்டது. குழம்பிக் கொண்டிருக்கும் நிலைக்கு ஏதேனும் ஒரு உபாயம் கூறுவார் என்கிற நம்பிக்கை ஏற்பட்டது. அவர் வந்திருப்பதே அதற்காகத்தான் என்பது அறியாமல், சுவாமி, நாங்களே உங்களை நாடி வர வேண்டும் என்றிருந்தோம். நீங்களே எங்களை தேடி வந்ததற்கு மிகுந்த நன்றி சுவாமி என்றனர். நன்றியெல்லாம் இருக்கட்டும். ஏன் எல்லோரும் ஸ்தம்பித்து நின்று விட்டீர்கள்? இந்த பெரிய பாறாங்கல்லை தூக்கி அங்கே நடுவில் கொண்டு வைக்க வேண்டும். அதற்கு ஒரு வழியும் தெரியாமல் இருக்கிறோம். நீங்கள் தான் வழிகாட்ட வேண்டும் சுவாமி. ஏன் நீங்கள் அனைவரும் சேர்ந்து கூடவா முடியவில்லை? எங்களால் முடியவில்லை. ஒருவேளை அந்த பீமசேனரே இங்கு வந்தால் கூட அவரால் கூட முடியுமோ என்னவோ. என்ன சொன்னீர்கள்? பீமசேனர் என்றா? ஆமாம் சுவாமி, நாங்கள் 1000 பேரும் சேர்ந்து உருட்டி வந்ததில் இந்த பாறை ஆற்றின் உள்ளே கொஞ்சம் சென்றதால் நீரின் பாதையும் மாறிப்போய் கொண்டிருக்கிறது. ஆதலால் இந்த பாறையை உடனே அகற்றி அணையின் நடுவில் நீரின் வேகத்தை குறைக்கவும் பாலமாக உபயோகிக்கவும் வழி செய்ய வேண்டும். பீமசேனர் என்ற வார்த்தையை கேட்டதும் மத்வரின் புஜங்கள் புடைத்து நின்றன. 1000 பேர்களால் நகர்த்த முடியாது போன அந்த 50 டன் எடை கொண்ட ஒரே கல்லின் அருகில் சென்றார். 2 கைகளாலும் அந்த கல்லை அசைத்தார். ஒரு கையை கல்லின் கீழே வைத்தார். அந்த ஒரே கையின் மூலம் அந்த பிரம்மாண்டமான பாறையை அலாக்காக தூக்கி அந்த பத்ரா நதியில் நடந்தபோது ஆயிரக்கணக்கானவர்கள் அதை கண்டு ஆரவாரித்த போது அந்த கானகமே கிடுகிடுத்தது. ஸ்ரீமத்வர் அனாயாசமாக அந்த பாறையை ஏந்தி சென்று வைக்க வேண்டிய இடத்தில் சரியாக பொருத்தினார்.
அந்த கல்லினை அன்று முதல் மக்கள் பீமனின் கல் என்று அழைத்து வருகின்றனர். பீமனின் கல் என்பது உண்மையில் வெகு பொருத்தமான பெயர் தான். ஸ்ரீ மத்வரே பீமசேனரின் அவதாரம் தானே. சரி, ஸ்ரீ வாயுதேவர் ஹனுமனாக பீமனாக மத்வராக அவதரித்தார் என்று பல இடங்களில் சொல்லப்பட்டுள்ளதே. இதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது ஆதாரபூர்வமான ஆதாரங்கள். ஸ்ரீ ஆஞ்சநேயர் கந்தமாதனம் மற்றும் சஞ்சீவி மலையை ஒரே கையில் தூக்கியதைப் போல ஸ்ரீ மத்வரம் தூக்கி வந்தார் என்று சொல்வதால் சரியாகி விடுமா? இதை ஒரு ஓமானமாக கொள்ளலாம், அவ்வளவே. துரியோதனாதிகளால் கொடுக்கப்பட்ட விஷத்தை ஜீரணித்தவர் பீமன். தம் மீது ஏவப்பட்ட மிக கொடும் விஷமுள்ள சர்ப்பங்களை சம்ஹித்தவர் பீமன். இளம் வயதிலேயே காட்டினில் உள்ள காட்டுராஜாவான சிங்கங்களை கொன்றவர் பீமன். பிரமாண கோட்டி என்னும் ஆழமான மடுவிலிருந்து வெளியில் வந்தார் பீமன். அதுபோல இளம் வயதிலே கொள்ளினை உண்டு ஜீரணித்தார் மத்வர். தாயார் அழைத்ததும் குஞ்சாருகிரியிலிருந்து ஈரடியில் தாவி வந்தவர் மத்வர். பாஜக கஷேத்திரத்திலிருந்து எருதின் வாளை பிடித்து கொண்டே சுற்றுவட்டாரத்தையே ஒரு சுற்றி வந்தவர் மத்வர். பாஜக கஷேத்திரத்தில் தன் தாயாருக்காக ஸ்ரீ மத்வர் ஏற்படுத்திய குளத்திற்கு பெயர் ஸ்ரீ வாசுதேவ தீர்த்தம். இதிலே ஊருக்கு சற்று தொலைவில் உள்ள மற்ற தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்தால் என்ன புண்ணியமோ அந்த புண்ணியம் இந்த குளத்தில் ஸ்நானம் செய்தாலே போதும் கிட்டிவிடும். தன் தாயார் அவ்வளவு தூரம் செல்ல வேண்டியதில்லை என்றுதான் ஸ்ரீ மத்வர் இதை அமைத்தார். ஒரு சிலர் இதை ஏற்க மறுத்தனர். ஸ்ரீ மத்வரின் தந்தை கூட முழுமனதோடு இதை ஒப்புக்கொள்ளவில்லை. உடனே மத்வர் அக்குளத்தின் பின்பக்கம் உள்ள ஆலமரத்தை ஒரே உலுக்காக உலுக்கி வெளியில் எடுத்து அதன் வேர்பகுதியில் வெளியே தெரியும்படி தலைகீழாக நட்டு, இந்த வேரிலிருந்து இலைகள் துளிர்க்கும், அதை வைத்து நம்புங்கள் என்று சொல்லி தினமும் வாசுதேவ தீர்த்தத்திலிருந்து நீரை வார்த்து வந்ததில் அப்படியே துளிர்த்தது. சுமார் 80 ஆண்டுகள் முன்பு வரை கூட அம்மரம் இருந்ததாகவும் தற்போது அந்த இடத்தில் வேறு ஆலமரம் இருப்பதாகவும் அங்குள்ளோர் கூறினர். இப்படி வீரதீர செயல்களை செய்ததனால் பீமனின் மறுபிறப்பு மத்வர் என்று சொல்லிவிட முடியுமா? பீமனின் கல்லை போல மத்வரின் அவதார வீட்டில் இன்னும் பால் கல் தயிர்கல் என இரண்டையும் நாம் பார்க்கலாம். அதாவது ஸ்ரீ மத்வருக்கு வயது 4 ஆன போது ஒரு நாள் அவரின் தாயார் பாலை காய்ச்சி வைத்து அதை பூனை குடிக்காமல் இருக்க காவல் வைத்துவிட்டு போனாராம். எவ்வளவு நேரம்தான் பூனைக்காக பார்த்து கொண்டிருப்பது என்றெண்ணி வீட்டின் பின்புறம் சென்று பெரியதொரு பாலையை தூக்கி வந்து அதன் மீது மூடிவிட்டார். அதேபோல் அதை எடுத்த மேடையின் மீது இன்னொரு கல் இருக்கிறது. அதுவும் சிறு பிராயத்தில் ஸ்ரீ மத்வர் தயிரின் மீது மூடிய கல்தான். இவை இரண்டையும் 2-3 பேர் சேர்ந்து தூக்கினாலும் தூக்க முடியாது. ஆனால் அந்த 4 வயது குழந்தை தூக்கி இருக்கிறது என்றால் அது ஒரு அதிசயம். பீமசேனரின் அவதாரம், அதனால்தான் தூக்கிற்று என்று சொன்னால் அது சரியா? பால்கல் தயிர்கல் பீமனின் கல் இவற்றையெல்லாம் ஸ்ரீமத்வர் தூக்கியதற்கெல்லாம் ஆதாரம் இருக்கிறது. பீமனின் கல்லிற்கான கெஜெட் ஆதாரமும் இருக்கிறது. ஆனால் ஹனும பீம மத்வ என்பதற்கு ஆதாரம் இருக்கிறதா? இருக்கிறது, நிறைய இருக்கிறது. அநேக இடங்களில் இருக்கிறது. ஆதார நூல்கள் உண்டு. கூர்ம புராணம், ஸ்கந்த புராணம், பிரம்மாண்ட புராணம், பிரம்மாண்ட ஸ்ருதி, அலகாபுரி மகாத்மியம் மற்றும் ரிக்வேதத்தின் பலிதா ஸ்தூக்தம் போன்றவற்றிலெல்லாம் ஹனும பீம மத்வ என்பதின் ஆதாரங்கள் நிறைந்துள்ளன. பத்ரா நதியிலுள்ள பீமனின் கல் நதியின் நடுவில் இன்றும் ஸ்ரீ மத்வர் வைத்த அதே இடத்தில் உள்ளது. கல்லின் மீது மத்வரின் உருவமும் சாசனமும் எழுதப்பட்டுள்ளது. ஆனால் மற்றதெல்லாம், அதாவது அணைக்கட்டெல்லாம் தற்போது இல்லை. அவையெல்லாம் பிற்காலத்தில் அப்புறப்படுத்தப்பட்டன. மத்வாச்சாரியரால் பீமன கல் வைக்கப்பட்டதை 1877 திரு R.L. ரைஸ் என்பவர் மைசூர் கெஜெட்டில் பாகம் 2 பக்கம் 399 மற்றும் 400களில் பதிவு செய்திருக்கிறார். ஆனால் 1975 பீமன கல்லின் அருகில் உள்ள மலைப்பாதைகளை எல்லாம் உடைப்பதாக சிக்மகளூர் ஜில்லா அதிகாரிக்கு பக்தர்களால் புகார் தரப்பட்டது. பீமனக்கல்லின் புனிதம் எடுத்துரைக்கப்பட்டது. அதனை பார்த்த திரு R. சங்கரப்பா எனும் அதிகாரி இதில் மிகுந்த ஆர்வம் காட்டி விசாரணை செய்து, இது மிகவும் முக்கியமானது, இதை ரட்சிக்க வேண்டும், இதற்கு எந்த இடரும் நேரக்கூடாது என்று ஆணையிட்டார். பின்னர் 1979 திரு ஹரத்தி ராகவேந்திர ராவ் என்பவர் மேற்கொண்ட கடுமையான முயற்சியின் பலனால் அரசாங்கத்தில் கவனத்தை ஈர்த்து பாதுகாப்பு தொடரும் வண்ணம் ஏற்பாடு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்துணை புனிதமான கல்லை அரசாங்கம்தான் ரட்சிக்க வேண்டுமா? மற்றவர்கள் முயற்சி மேற்கொள்ளக்கூடாதா? இப்போது கெஜெட்டினை படிப்போம். கோயிங் த்ரூ மெலங்காடி அண்ட் கீப்பிங் ஆன் டு ரிவர், எ சேக்ரெட் பிளேஸ் அம்பதீர்த்தா இஸ் ரீச்டு வேர் த ஸ்ட்ரீம் rushes very deep between some water-worn rocks. At one point is a large boulder, a big square-shaped stone placed horizontally on another. On the former is an inscription in Sanskrit stating that Madhvacharya brought and placed with one hand. In volume 6, page 27 of the Epigraphica Karnataka published in 1901, Sri R.L. Rice continues as follows. It is an inscription on the top of a big boulder called the Bhimanakallu at the Ambatirtha in the Tunga river. It states that the rock was brought there and set up with one hand by Madhvacharya. He was the reformer of the 13th century AD who was the exponent of the system of Dvaita or dualism and founder of the sect of Madhva Brahmins. The circumstances under which he brought the stone here are thus related in the Sumadhva Vijaya
Maheksha, Acharya Madhva saw a big rock capable of supporting the fall of water from a height which had been brought by 1,000 men but for some tirtha and abandoned through utter inability. Why was the rock not conveyed to its destination for the good of the people? He inquired, when the crowd at the place replied that there were no men able to convey it there, and that even if Bhima were to try, it was doubtful whether he could do it or not. Whereupon he, Madhvacharya, bore up the rock easily with one hand, as in the form of Hanuman he had borne up the mountain Gandhamadana and placed it at the destined spot, and this rock in the Tunga even now bears witness to his deed. ஆதாரங்களோடு கூடிய பீமனக்கல்லின் இடத்தை அடைய பாதை கடினமான வகையில் உள்ளது. ஸ்ரீ மத்வாச்சாரியாரால் ஏற்படுத்தப்பட்ட ஸ்ரீமடங்கள் அநேகம் உள்ளன. ஸ்ரீமத்வரின் குரு பரம்பரையில் தோன்றிய அநேக மத்வ மடங்கள் உள்ளன. கலசாவிற்கு அருகிலுள்ள உடுப்பில் அஷ்டமடங்கள் உள்ளன. இவர்கள் எல்லாமோ அல்லது அஷ்டமடங்களில் யாராவது ஒருவரோ அரசாங்கத்தை அணுகி சாலையிலிருந்து நதிக்கு செல்லும் வழியை சரி செய்ய வேண்டும். பீமனின் கல்லை சுற்றி அழகிய மண்டபம் எழுப்ப வேண்டும். பீமன கல்லிற்கு செல்ல ஒரு பாலம் அமைக்க வேண்டும். அப்போதுதான் மழைக்காலங்களிலும் அங்கு செல்ல இயலும். பீமன கல்லில் ஸ்ரீ மத்வாச்சாரியரின் உருவம் இருப்பதால் அதையே கருவறையாக மாற்றி அந்த கல்லை பக்தர்கள் வலம் வர வழி செய்ய வேண்டும். இதெல்லாம் ஒரே நாளில் முடியாது. எனினும் முதலில் ஸ்ரீ மத்வாச்சாரியரை போல அந்த பகுதியில் ஸ்ரீ மத்வ மடத்தை சார்ந்த ஸ்ரீகள் யாராவது வருடந்தோறும் அப்பகுதியில் சாத்துர்மாச விரதம் அனுஷ்டித்தால் பக்தர்கள் பெருமளவில் அங்கு கூடுவர். உடுப்பியில் உள்ள அஷ்டமடங்களுக்கும் 2 வருடங்களுக்கு ஒரு முறை பரியாய முறைப்படி ஸ்ரீ கிருஷ்ணரை ஆராதிக்க வாய்ப்பு வருகிறது. ஒரு முறை முடிந்தால் மறுமுறை வாய்ப்பு வர மேலும் 14 ஆண்டுகள் இடைவெளிவிடும். அந்த இடைப்பட்ட காலத்தில் ஸ்ரீ மத்வரின் கொள்கையை பரப்ப, மடத்தை நிர்வகிக்க, யாத்திரை செல்வது போல் பீமனக்கல்லை பராமரிக்க 1-2 ஆண்டுகளை ஒதுக்கி அதற்காக பாடுபட்டு ஸ்ரீ மத்வரின் புகழை அழியாது காக்கலாம். கெஜெட்டை நன்கு படித்தவர்கள் நதியின் பெயர் அல்லது அதில் துங்கா என்றிருக்கிறதே, ஆனால் இதில் பத்ரா என்றிருக்கிறதே என்பதை கவனிக்கலாம். அங்குள்ளோர் அதை பத்ரா என்று அழைக்கின்றனர். துங்காவானால் என்ன, பத்ராவானால் என்ன? இரண்டும் ஒன்று சேர்ந்து துங்கபத்ராவாக பிரவாகித்து கொண்டிருப்பது நிஜம்தானே. துங்காவும் இன்றி பத்ராவும் இன்றி வேறு ஏதாவது நதி என்றால் தான் பிரச்சனை. கெஜெட்டிலும் கலசாவில் உள்ளோர் கூறுவதும் இந்த இரண்டினையும் தானே. துங்கபத்ராவின் சிறப்பினை ஆரம்பித்து ஸ்ரீ ராகவேந்திரர் ஒவ்வொரு அவதாரத்திலும் துங்கபத்ராவோடு எப்படி தொடர்பு கொண்டிருக்கிறார் என்பதைக் கண்டு, ஸ்ரீ வியாசராஜ அவதாரத்தில் காவிரியின் சிறப்பை கண்டு மத்வரின் பெருமையை கண்டோமல்லவா. இனி துங்கபத்ரா நாயகன், மந்த்ராலய மகான், ஸ்ரீ 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 ராகவேந்திரர் சுவாமிகள் நிகழ்த்தும் மகிமைகளை நாம் அடுத்த வீடியோவில் காண்போம். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. ஸ்ரீராகவேந்திராய நமக, ஸ்ரீராகவேந்திராய நமக, ஸ்ரீராகவேந்திராய நமக. நன்றி.